கடவுளே நினைச்சாலும் கூட என் பிரச்சனை மாறாதுன்னு சொல்றீங்களா? கடவுளால கூட என் பிரச்சனை மாறலன்னு சொன்னீங்கன்னா அவருக்கு பேரு கடவுள் இல்ல. அதிசயங்களை செய்யற ஒரு பேர் தான் கடவுள். வெறும் தண்ணீர திராட்சரசமா மாத்துறது அது ஒரு பெரிய அதிசயம் தானே. உங்க வாழ்க்கையிலேயே ஏசப்பா அதிசயம் செய்வாங்க. வெறும் தண்ணீருங்கிறது சுவையில்லாத வாழ்க்கைக்கு அர்த்தம். சுவையில்லாத உங்க வாழ்க்கையும் ஏசப்பா சுவையா மாத்துவாங்க. திராட்சரசங்கிறது மன மகிழ்ச்சிக்கு அடையாளம். உப்பு சப்பு இல்லாம இருந்த உங்க வாழ்க்கையும் மன மகிழ்ச்சியா மாற்றுவாருங்க. ஏசப்பாக்கு அதிசயமானவர்னு ஒரு பேர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்குமே ஏசப்பா அதிசயம் செஞ்சிருக்காங்க. அதிசயத்தை பார்த்தனாலதான் நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றாங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்லங்க, ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய போறது உண்மை. சின்ன தலைவலிய சுகமாக்குறது அதிசயம் இல்லைங்க. டாக்டரே கைவிட்ட வியாதிய கூட சுகமாக்குறதோ அதான் அதிசயம். உங்க ஆம்பளை பிள்ளைய நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்களா? அடங்காத காலம் மாதிரி இருந்த என் மகன் இப்ப அடிமாடு மாதிரி ஆயிட்டானேன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களுக்கு அதிசயம் செய்வாரு. உங்க மகனை அடக்க முடியாத ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி ஏசப்பா மாட்டுவாருங்க. யார் நம்மை குறைவாய் நினைக்கிறார்களோ, யார் நம்மளை ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில பார்க்கிறார்களோ, அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறுத்துகிறதற்கு எப்பவுமே கர்த்தர் விரும்புகிறார்.